குரு வணக்கத்துடன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு மண்டே மோட்டிவேஷனில் ஒரு சூப்பரான ஒருத்தவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு டே ஸ்டார்ட் ஆகுறதே எப்படி இருக்கும்? மண்டே ஆனால் என்னடா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்கூலுக்கு போகணும், காலையில் எழுந்திரிச்சு இன்னைக்கு என்ன ஃபஸ்ட் ஹவர் என்ன கிளாஸு அந்த மாதிரி. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் அதே டென்ஷனோட போகும். ஏன்னா ஆக்சுவலாக அது நம்மளோட பார்ட்டு கிடையாது. அதாவது என்னன்னா, நேற்று சண்டே சாட்டர்டேல நம்ம என்ன இருப்போம், ஜாலியாக ஒரு மூடில் இருப்போம். ஸோ மண்டே மார்னிங் நமக்கு அதுலேருந்து இங்கே நமக்கு ஷிஃப்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஜேர்னியாக இருக்கும் இல்லையா? மண்டே மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் எல்லாருக்குமே தானே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் பர்சன் தான். யாருன்னா ஹெலன் கெல்லர். இந்த ஹெலன் கெல்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது அழகான ஒரு குழந்தை தான் பிறக்குது. எப்போனா 1880 யூஎஸில் பிறக்கிறாங்க. இவங்க பிறக்கும் போது நார்மலாக ஒரு சைல்டு தான் இந்த ஹெலன் கெல்லர் இருக்காங்க. நாளாக நாளாக என்ன ஆகுதுன்னா, இந்த பேபி கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போது ஒரு 18 மந்த்ஸ்னால் என்னடா ஒரு 1.25 வயசு இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அது 18 இயர்ஸ்னால் 1.5 வருஷம் அந்த மாதிரி ஏஜில் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு ஒரு ஹை ஃபீவர் மாதிரி வருது. அந்த ஃபீவர்னால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு காது கேட்க மாட்டேது, வாய் பேச முடியலை, பேசும் திறன், கண் பார்வை இல்லை, எதுவுமே அவங்களுக்கு சடனாக அந்த 18 மந்த்ஸில் அந்த சைல்டுக்கு என்ன செய்யுது, அந்த 3 ப்ராப்ளமே வருது. ஸோ யோசித்து பாருங்களேன், நமக்கு நல்லா எல்லாமே கை கால் நமக்கு பேசுறது கேட்குறது எல்லாமே புரியுது, எல்லாமே பண்ணுறோம். அதுலேயுமே நமக்கு சில விஷயங்களை லேர்ன் பண்ணும் போதோ படிக்கும் போதோ என்ன பண்ணோம், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். இந்த பாப்பா அந்த சின்ன வயசில் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருக்கோம். 18 மந்த்ஸ்னால் யோசித்து பாருங்கள், ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு எல்லாமே போயிடுச்சு. அப்போ அவங்க அந்த எதுவுமே உங்களுக்கு எப்படி அம்மா புரிய வைப்பாங்க இல்லையா? அப்பா எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும் அந்த குழந்தைகிட்ட? எதுவுமே யாருமே என்ன செய்ய முடியாது, கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணிடுது, இப்படியே அந்த குழந்தை இருக்கும்போது அது ஒரு முரட்டுத்தனமான ஒரு குழந்தையா என்ன செய்து வளர ஆரம்பிக்குது. அவங்க தான் இந்த ஹெலன் கெல்லர். அப்படிதான் அவங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 7 வயசுல ஒரு ஆசிரியர் கிடைக்கிறாங்க, ஆன் வந்ததுக்கு அப்புறமே நம்மளோட ஹெலன் கெல்லர் லைஃபே என்ன டோட்டலாக மாறுது. அப்போ டோட்டலாக எப்படி சேஞ்ச் ஆகுது? ஒரு ஆசிரியரை வர்றப்ப எப்படி மாறும்னா, இவங்க ஒரு நல்ல ஃபேமிலியில் தான் பிறக்கிறாங்க. ஸோ நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேடி மம்மிலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு ஆசிரியரை நியமிக்கும் போது அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெலன் கெல்லரை தனியாக ட்ரீட் பண்ணி தனியாக என்ன செய்வாங்க, அப்போ வாட்டர் தண்ணியில் காட்டும் போது அந்த தண்ணியையும் ஒரு கையில் காமிச்சிட்டு இன்னொரு கையில் வாட்டரோட ஸ்பெல்லிங் WATER அப்படின்னு அவங்களுக்கு ஒவ்வொன்றா தொடுதல் மூலமும் அதை புரிய வைக்கிறதுக்கும் அவங்க பயங்கர முயற்சி எடுத்து அவங்களுக்கு டே பை டே அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆரம்பித்தாங்க. ஒரு சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட் கூட அவங்களுக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்? இதுதான் சாப்பிட்றதுன்னு சொன்னாலும் அவங்களுக்கு கேட்காது, பார்க்கவும் அவங்களால முடியாது இல்லையா? பேசவும் தெரியாது. ஸோ எதுவுமே இல்லாத ஒரு குழந்தைகிட்ட எப்படி சாப்பிடுன்னு அம்மாவோ அப்பாவோ இல்லை சுற்றி இருக்க உறவுகளோ எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? முடியாது இல்லையா? ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனால் அந்த ஆசிரியர் அவங்களுக்கு 1 by 1 சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவங்க தான் அப்பா, இவங்க தான் அம்மா, இவங்க தான் வாட்டர், இதுதான் நம்மளோட ஸ்பூன், இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு. அந்த ஆசிரியரும் இந்த ஆசிரியர் ஆன் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஹெலன் கெல்லரோட கோவமாக இருக்கட்டும், அவங்களோட ஹேபிட்டாக இருக்கட்டும், டே பை டே என்ன செய்ய ஆரம்பிச்சு வளர ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிரெய்லி முறைனா தெரியும்ல, இந்த கண் தெரியாதவங்களுக்காக எழுதப்பட்ட அந்த ஹோலாக ஒரு புக்கில் இருக்கும் இல்லையா? அந்த தொட்டு தொட்டு அவங்க என்ன செய்வாங்க, லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவங்க ஒவ்வொரு லாங்குவேஜாக லேர்ன் பண்ணுறாங்க. அதில் அவங்க முக்கியமான லாங்குவேஜ் ஆங்கிலம், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், கிரேக்கம் அண்ட் லத்தீன் மொழியை என்ன செய்கிறாங்க, லேர்ன் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஹெலன் கெல்லர் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டியில் போய் கண் தெரியாத ஒருத்தவங்க ஒரு பட்டம் பெறுறாங்கன்னா அது நம்மளோட ஹெலன் கெல்லர் தான். யோசித்து பாருங்களேன், நம்ம காலேஜ் போகும்போது சீனியர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ரேகிங் பண்ணுவாங்க. இப்போலாம் கிடையாது. அப்போல்லாம் உள்ளே போகிறாச்சே என்ன சொல்லுவாங்க, இதை பாட்டு படிக்காம இதுன்னு ஃபஸ்ட்டே செய்வாங்க.
அப்படிலாம் இருக்கும். அப்ப இவங்க வந்து கண்ணே தெரியாத ஒருத்தவங்க வந்து அந்த காலேஜ்ல போய் படிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கண்ணு தெரியாத காலேஜ்ல எல்லாருக்குமே பேச தெரியிற ஒரு யுனிவர்சிட்டில அங்க போயி இவங்க ஒரு ஆள் மட்டும் கண்ணு தெரியாம படிக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல இல்லையா? கண் தெரியாது, காது கேட்காது, வாயினாலும் அவங்கனால பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க இவ்ளோ விஷயத்த லேர்ன் பண்ணி படிச்சு கத்துக்கிட்டு முதல் பட்டதாரியாவும் என்ன செய்றாங்க? ஆகுறாங்க. அதாவது அவங்க ஃபேமிலில கிடையாது. இந்த மாதிரி உள்ள குறைபாடுகள் உள்ள ஒருத்தவங்களுக்கு முதல் தலைமுறையில முதல் ஒரு ஆளா வந்து நம்ம ஹெலன் கெல்லர் வர்றாங்க. இல்லையா? அது எவ்ளோ பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னு யோசித்து பாருங்க. இப்ப இருக்க சிச்சுவேஷன் நம்மனால முடியுமானா கூட, இப்ப கூட நம்மனால சில பேரால என்ன செய்ய முடியாது. சில பேரால இல்ல, பல பேராலயுமே நம்மனால முடியாது. ஒரு நாள் நம்ம வீட்ல கரண்ட்டு சொல்றேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, யோசித்து பாருங்க. ஐயோ! என்ன அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நம்ம டார்ச்ச தேடுவோம். இல்லைன்னா என்ன செய்றாங்க? செல்ல வந்து டார்ச் ஆன் பண்ணிருவோம். வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒண்ண தேடி நம்ம போறோம் இல்லையா? அம்மா கூப்பிடுறது நமக்கு ஹால்ல இருந்து கிச்சன்ல இருந்து சொல்லுவாங்க. நம்ம ரூம்ல இருந்தோம்னா நமக்கு கேட்கலைன்னா நமக்கு எவ்வளோ ஒரு இரிட்டேட் அவங்களுக்கு ஆகுது. இல்ல நம்ம கூப்பிடுறது மத்தவங்களுக்கு கேட்காம அவங்க அவங்க ஒர்க்கை பார்த்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நான் காது கேட்கலையா அப்படின்னு ரொம்ப இரிட்டேட் ஆகும் இல்லையா? ஆனா அவங்களுக்கு பிறவியில இருந்தே இதெல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க வந்து சாதிச்சு ஒரு சிறந்த பேச்சாளரா, எழுத்தாளரா, அவங்க மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அவங்க வழக்கறிஞர்னா லாயர் தானே, அப்படியாவும் அவங்க என்ன செய்றாங்க, மாறுறாங்க. யோசித்து பாருங்க. அப்ப நம்ம கிட்ட எல்லா ஒரு திறமையுமே இருக்கு. எல்லா ஒரு என்ன செய்யலாம், எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? கிஃப்டட் சைல்டு மணி தான் இப்போ எல்லாருமே இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னா அந்த டே வந்து எப்படியா இருக்கணும், அந்த டேவை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இனிமே நம்மளோட பார்வை வந்து மாறணும் இல்லையா? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்குமே வந்து காலையில் ஆஃபீஸ் கிளம்புறாச்சு, ஐயோ என்னடா காலையில் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இனிமே வந்து அதை யாருமே வந்து நம்ம யோசிக்க வேணாம், மாற்றி யோசிக்கலாம். இப்படி எவ்வளோ கஷ்டப்படுற அவங்களுக்கு முன்னாடி நம்மளாம் எப்படி இருக்கோம்? ஸோ நம்மளாம் வந்து கிஃப்டடாக இருக்கோம். ஸோ அப்படி நமக்கு கடவுள் கொடுத்த டே வந்து நம்ம எவ்வளோ ஒரு என்ஜாயாக, எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிப்போம். மாற்றி நம்ம என்ன செய்யலாம், நாளையிலேருந்து ட்ரை பண்ணி ஒரு இந்துவாக வந்து கிளம்பலாம், வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஹெலன் கெல்லரை வந்து யோசித்து பாருங்க. ஹெலன் கெல்லருக்கு ஆன் சல்லிவன் வந்து டீச்சராக கிடைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களும் கிஃப்ட்டு, அவங்களுக்குரிய கிஃப்ட்டு. ஸோ இதை வந்து ஒரு டீச்சருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமான ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு இதில் வந்து தோணுச்சு இல்லையா? ஒரு பேரண்ட்ஸை கொண்டு வர முடியாத ஒரு விஷயத்த ஒரு டீச்சர்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் இந்த இடத்துல வந்து பேரண்ட்டை நான் தப்பு சொல்லலை இல்லை, ஆனால் அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு குழந்தைய வந்து எந்த விதமாக எஜுகேட் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? அம்மா அப்பா வந்து ஓவர் நம்ம மேலே அன்பை வச்சுருப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேலே அவங்க அந்த அன்பை தாண்ட முடியாது. ஆனால் ஆசிரியர்கள் எவ்வளோதான் அன்பு வச்சுருந்தாலும் அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க வந்து சிறந்த குழந்தைகளாக வந்து வெளியே வரணுன்றதுல அவங்க வந்து என்ன இருப்பாங்க, அதில் வந்து கரெக்டாக நிற்பாங்க இல்லையா? அதுதான் பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்குள்ள சின்ன வித்தியாசம் இல்லையா? ரைட். அது மற்றபடி பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் என்னதான் ஒன்று தான். ஓகே ரைட். நாளையிலேருந்து ஒரு புது மாற்றத்தை எதிர்பார்க்கலாம், பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.